தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கம்பராமாயணம், வால்மீகி ராமாயணம் ஒப்பீடு அதை பற்றிய நமது கேள்விகளுக்காக பதில் சொல்வதற்காக இங்கு வந்திருப்பவர் திரு ஜடாயு அவர்கள். அவருக்கு வணக்கம். இப்போ இந்த கம்பராமாயணம் பத்தி சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்றாங்க. வால்மீகி ராமாயணத்துக்கு அது ஒரு வடமொழி மரபு, அதாவது வடநாட்டு மரபு. அதை சார்ந்தவர் எழுதியிருக்காரு. ஆனா கம்பர் வால்மீகியிலிருந்து மிகவும் மாறுபட்டு, இது பொதுவா இருக்க நெரேட்டிவ்ஸ நான் சொல்றேன். நான் சொல்றது சரியா அப்படிங்கிறது நீங்க தான் பதில் சொல்லப் போறீங்க. பொதுவா சொல்லப்படுற நெரேட்டிவ் என்னன்னா, அது வடநாட்டு மரபு. இது கம்பர் எழுதியிருப்பது முழுக்க முழுக்க தமிழ் மரபை பின்பற்றி எழுதியிருக்காரு. 2மே சொல்லப்போனா பெரிய அளவுல வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மைதானா? இது இது உண்மை அல்ல. ம். அ இப்ப இதற்கு முந்தைய கேள்வியப்ப நம்ம அந்த கால இடைவெளியை பார்த்தோம். ஆமா. இந்த கால இடைவெளிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பிரதேச இடைவெளி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு கிடையாது. இப்ப இந்த 2 ராமாயணங்களையும் நன்றாக கற்றவர்கள், ஓரளவு முழுதாக கற்றவர்கள், க எந்தெந்த இடங்கள்ல கம்பர் வேறுபட்டிருக்கார் என்பதெல்லாம் பட்டியல் போடலாம். ஆனால் அடிப்படையான கதை போக்குல கம்பர் எந்த மாற்றங்களையுமே செய்யல. இன்னும் சொல்லப்போனா பெரிதாக எந்த புதிய சம்பவங்களையும் கம்பர் சேர்க்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வேறு பல பிற்கால ராம கதையை எழுதியவர்கள் அதை சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் கம்பர் அதெல்லாம் செய்யவே இல்லை. கம்பர் என்ன செய்திருக்கின்றார் என்றால், தன்னுடைய வர்ணனைகள்ல தன்னுடைய கவித்துவத்தை பெரிய அளவில் வெளிப்படுத்தியிருக்கின்றார். சில சித்தரிப்புகள்ல சில மாற்றங்களை செய்திருக்கின்றார். இந்த மாதிரி கம்பர் செய்திருப்பது போன்ற மாற்றங்களை சம்ஸ்கிருதத்திலேயே பிற்காலத்துல ராமாயண காவியங்கள் எழுதிய வேறு பல கவிஞர்களும் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் இது கம்பர் மட்டும்தான் செய்தார் என்பதல்ல. இந்த ராம காவிய மரபு என்பதே எப்படி இருக்கு என்றால், அநேகமாக எல்லா கவிஞர்களுமே வால்மீகியை கற்றிருக்கிறார்கள். ராமாயண கர்த்தாக்கள் எல்லாருமே அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தை பொறுத்து வேறு சில ராமாயணங்களையும் அவர்கள் கற்றிருப்பார்கள். இப்ப உதாரணமா துளசிதாசர் எடுத்துட்டீங்கன்னா, அவர் வால்மீகியை எடுத்துக்கொள்கிறார். அத்தியாத்ம ராமாயணம் பற்றி நான் சொன்னேன். அத்தியாத்ம ராமாயணத்தை அவர் ரொம்ப பெரிய அளவுல ஒரு முதல் நூலாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அதனாலதான் இந்த ராமர் பரபிரம்மம் என்கின்ற அந்த விஷயம் ரொம்ப ஆழமா அவருடைய இதுல வருது. அதே போல மலையாளத்துல அவருடைய ராமாயணத்துக்கு பேரே அத்தியாத்ம ராமாயணம் தான். துஞ்சத்தி எழுத்தச்சன் அவருடைய ராமாயணத்துக்கு பேரு ராமாயண கிளிப்பாட்டு அல்லது அத்தியாத்ம ராமாயணம். அவரும் அந்த சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய அந்த தத்துவ ரீதியான அந்த ராமாயணத்தை ஒரு பெரிய இதுவா எடுத்துக்கொள்கின்றார். வால்மீகியோட அதிகமா அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் கம்பர் அப்படி செய்யல. கம்பர் பெருமளவு ஏறக்குறைய வால்மீகியையே நூல் பிடித்தது போல பின்பற்றி இருக்கின்றார். சிற்சில இடங்கள்ல வால்மீகி கோடி காண்பித்ததை கம்பர் வேறு வகையில அழகாக எடுத்து காண்பித்திருக்கின்றார். இப்ப உதாரணமா அயோத்தி நகர வர்ணனையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதுல வால்மீகி சொல்றார், அயோத்தி நகரத்துல 4 வேதங்களையும் 6 அங்கங்களையும் கற்காதவன் என்று ஒருவனும் இல்லை. அங்கு குண்டலம் அணியாமல், கங்கணம் அணியாமல், நறுமணங்களை பூசிக்கொள்ளாமல் ஒருவரும் இல்லை அப்படிங்கிறார். அதாவது அது கல்வி சிறப்பையும் செல்வ செழிப்பையும் சொல்லக்கூடிய வரி. இதை கம்பன் இங்கே சொல்லும் போது, வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், உண்மை இல்லை எனும் பொய் இன்மையால், வெண்மை இல்லை பல் கல்வி மேவலால் அப்படிங்கிறார். அங்க உண்மைன்னு ஒண்ணு கிடையாது. என்ன யாரும் பொய் பேசுறதே கிடையாது. அங்க வளம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா அங்க வறுமையே கிடையாது. வறுமை இருந்தா தானே வளம் என்று சொல்ல முடியும். இப்படி சமத்காரமாக கம்பர் அதை சொல்லிக் கொண்டு போகின்றார். இது ஏதோ தமிழ் மரபிலிருந்து எடுத்த கருத்து கிடையாது. இது வால்மீகி சொல்லக்கூடிய அதே விஷயத்தை இவர் வேறு விதமாக கம்பர் சொல்லிக் கொண்டு போகின்றார். இன்னும் சில குறிப்பிட்ட இடங்கள்ல கம்பர் மாறுபடுவதை நிறைய இருக்கு. அதுல 1-2 நான் எடுத்து காமிக்கிறேன். ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ராவணன் சீதையை அபகரிக்கக்கூடிய அந்த கட்டம், இது வால்மீகி ராமாயணத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, ராமனும் சீதையும் ராவணனும் இந்த மாதிரி ராவணன் அந்த சன்னியாசி வேஷத்துல அவர் பேசிக்கிட்டு ராவணன் சுயரூபத்துல வந்த உடனே சீதை மிரண்டு போகிறாள். அப்பொழுது ராவணன் அவருடைய கூந்தலை பற்றி
அவளை பிடித்து இழுத்து கொண்டு போய் தூக்கி விமானத்துல உட்கார வைத்தான் என்று வால்மீகி எழுதியார். அப்படியே கதறிக்கொண்டிருக்கிறார். அந்த அரக்கனுடைய ஒரு குரூர சுபாவத்தையும், அந்த சீதை வந்து மானிட பெண், அதையும் நம்ம இந்த வால்மீகியை படிக்கும்போது அதை நம்ம அதுல எந்த விதத்திலையும் பிசிறு கிடையாது. அதனால அந்த தீமை அப்படியே கொண்டு போகுது. அங்க வந்து இந்த சாப விஷயம் வந்து இந்த அளவுக்கு அந்த லாஜிக்கெல்லாம் நம்ம போட்டு பார்க்க கூடாது. வால்மீகி ராமாயணத்துல அந்த சாபத்தினுடைய கருத்து ரொம்ப பின்னால யுத்த காண்டத்துல மகோதரன் வந்து என்கிற அரக்கன் ராவணன் கிட்ட சொல்றான், நீ சீதையை ஏன் பலவந்தப்படுத்தி நீ அனுபவிக்க கூடாது அப்படி. அப்ப ராவணன் சொல்றான், பிரம்மதேவனுடைய சாபம் இருக்கிறது, நான் வந்து எந்த பெண்ணை பலவந்தப்படுத்தினாலும் என்னுடைய தலை வெடிச்சு போயிடும். அந்த இடத்துல ராவணன் சொல்றான். ஆனால் அதுல பலவந்தப்படுத்தினால் என்பதுதான் வருதே தவிர தொட்டாலே வந்து அவனுடைய தலை வெடிக்கும் என்பது போன்று ஒரு கருத்து இல்லை, வால்மீகி ராமாயணத்துல இல்லை. ஆனால் கம்பர் ராமாயணம் எழுத வந்த காலத்துல 2-3 விஷயங்கள் வருது. சீதாதேவி வந்து மகாலட்சுமியினுடைய அவதாரம் என்பது ஒரு பெரிய கருத்தாக இங்க இருக்கு. அதனால அதுக்கு பங்கம் ஏற்படக்கூடாது அப்படின்னு என்பதற்காக இங்க கம்பர் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டாயிடை தீயவன் ஆயிழையை தீண்டான் அரண் மேல் உரை செய்யா என்று வருகிறது. பிரம்மதேவன் கொடுத்த அந்த இதை சிந்தித்து அவன் வந்து சீதையை தீண்டவில்லை, கீண்டான் நிலம் யோசனை கீழடுமேல் அப்படிங்கிறார். ஒரு யோஜனை நிலத்தையே வந்து அப்படியே அகழ்ந்து எடுத்து, அதாவது அந்த சீதை இருக்கக்கூடிய அந்த ஆசிரமம் பர்ணசாலை, அந்த பர்ணசாலையோட எடுத்து அப்படியே தூக்கி விமானத்திலே வைத்துக்கொண்டு ராவணன் பறந்து போனான் அப்படிங்கிறார். இந்த மாற்றத்தை கம்பர் செய்திருக்கிறார். இது ஏன் இப்படி செய்தார் என்பதற்கு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அந்த கலாச்சார காரணங்கள், கால இடைவெளி போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல கூட கம்பர் வந்து ரொம்ப அழகா இந்த விஷயத்த செய்யறார். ஏன்னா இதை வந்து நீங்க ரொம்ப ஆழமா வேறு சில இடங்கள்ல எப்படி இதை அவங்க வந்து கையாண்டி இருக்கிறார்கள் என்பதை வைத்து பார்த்தா தான் கம்பனுடைய மேதமை நமக்கு புரியும். இங்க இப்ப பத்ம புராணத்துல இதே பிரசங்கத்தை சொல்லும்போது வேற ஒரு விதமான ஒரு சித்தரிப்பு வருது. அதுல என்ன வருது அப்படின்னா, இப்படி ராவணன் தன்னை அபகரிக்க போகிறான் என்பது சீதைக்கு தெரியும். இதெல்லாமே அங்க எல்லாமே தெய்வீக அந்த மாந்தர்கள் இல்லையா, இது நாடகம் என்பது எல்லாமே தெரியும். அதாவது வால்மீகியினுடைய ஒரு சிறப்பு, ஒரு நாடகத்துல திருப்பி நீங்க 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது நாடகம் தான் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த நாடகத்தை பார்க்கிற ஒரு ரசமே போயிடும். அதனாலதான் வால்மீகி அதை பண்ண மாட்டார். ஆனா இந்த மற்ற புராண கர்த்தார்கள் அதை திருப்பி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அங்க வந்து சீதைக்கு தெரிந்ததுனால அந்த பர்ணசாலையில இருக்கிற அக்னிக்குள்ள சீதை வந்து போயிடுவாள். சீதை தன்னை அந்த அக்னிக்குள்ளே சென்று விடுகிறாள். அதுல இருந்து ஒரு மாயா சீதை வெளிப்படுவாள். அந்த மாயா சீதையத்தான் ராவணன் வந்து தூக்கி கொண்டு போவான், அசோகவனத்துல வச்சிருப்பான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அக்னி பிரவேசம் நிகழும் பொழுது இந்த மாயா சீதை வந்து அக்னிக்குள்ள போவா, அதுல இருந்து உண்மையான சீதை வெளியில வருவா. இந்த பிரசங்கம் வந்து பத்ம புராணத்துல இருக்கு. இதைத்தான் வந்து துளசிதாசர் தன்னுடைய ராமாயணத்துல சொல்றார். ஏன்னா அவருக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இது கம்பனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. ஏன்னா பத்ம புராணம் வந்து கம்பர் காலத்திலேயே பிரபலமாக இருந்தது. ஆனால் கம்பர் வந்து இதை எடுக்கல. பாருங்க, இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஏனென்றால் இந்த மாதிரியான ஒரு சித்தரிப்பை கொண்டு வந்தால் சீதையை நினைத்து ராமன் புலம்புகின்ற அந்த பகுதி வந்து ரொம்ப உணர்ச்சிகரமானது. அப்ப இந்த ராமன் புலம்பினதெல்லாம் ஒரு மாயா சீதைக்காகவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அதை சப்புனாக்கு. அப்புறம் அசோகவனத்துல தேவி இருந்த அந்த தவக்கோலம், எப்படி அவள் கண்ணீர் விட்டாள், எப்படி அவள் ஹனுமான் போய் பார்க்கிறார், ஹனுமானுக்கும் சீதைக்கும் நிகழக்கூடிய அந்த சம்வாதம், அதெல்லாம் ஒரு வெறும் மாயா. சுந்தரகாண்டம் முழுவதுமே வந்து ஏதோ ஒரு சாதாரண விஷயமாக ஆகிவிடுகின்றது. கரெக்ட். இப்படி ஒன்றை நீங்கள் கொண்டு வந்தா அந்த காவிய ரசம் போயிடும். காவிய ரசம் மட்டும் இல்ல, சுந்தரகாண்டத்துக்கே அர்த்தம் இல்லாம போய்விடும். அதனால கம்பன் அதை எடுக்கல. என்னுடைய ஒரு கணிப்பு என்னவென்றால் கம்பனுக்கு இது, ஆனால் கம்பன் அதை வந்து வேற ஒரு விதமாக கையாண்டான். எப்படி கையாண்டான் என்றால் இப்படி நிலத்தோடு அகழ்ந்து கொண்டு போய்விட்டான். அவ்வளவுதான். இந்த இடத்துல சீதையினுடைய தெய்வத்தன்மையையும் கம்பன் அப்படியே வைத்திருக்கின்றார். அதே சமயத்துல வேறொரு புராண கருத்தாக்கத்தை கொண்டு வந்து அந்த சுந்தரகாண்டத்தினுடைய ரசத்தையும் குலைக்கவில்லை. இது வந்து ஒரு அதாவது வால்மீகியினுடைய இதயத்தை புரிந்து கொண்டவன். அதாவது இப்படிதான் நான் வந்து கம்பனை மதிப்பிடுவேன். வால்மீகி ஹிருதயம் என்று சொல்வார்கள். வால்மீகியினுடைய இதயம் என்ன,
என்பதை வந்து காளிதாசனும் அந்த ஒரு பெரிய சஹதேயராக இருக்கின்றார் வால்மீகிக்கு. அதே போலவே கம்பனும் இருக்கின்றார். இதுல தமிழ் மரபு எங்கிருந்து வந்தது நீங்க சொல்லுங்க. இது சாதாரணமா இது வந்து ஒரு ராமாயணத்துல தோய்ந்து அதை தன்னுடைய ஒரு ஒரு மெய்யுணர்வுல என்று சொல்லலாம். மெய்யுணர்வு என்றே நான் சொல்வேன். அதுதான் இந்த சித்தரிப்பு. இது தமிழ் மரபுனால வந்ததில்லை. அப்புறம் இவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அந்த தாரை கம்பராமாயணத்துல தாரை வந்து விதவை கோலத்துல இருக்கிறாள் என்று சொல்வார். மங்கள அணியை நீக்கி மணி அணி துறந்து வாச. அதாவது இந்த வாலி வதத்திற்கு பிறகு ராமரும் லக்ஷ்மணரும் அந்த குகையில தங்கி இருக்கின்றார்கள். கார்காலம் வருகின்றது. அது முடிந்ததுக்கு அப்புறம் கூட சுக்ரீவன் தன்னுடைய சேனையை கொண்டு வரவில்லை. சுக்ரீவன் கிட்ட இருந்து ஒன்றும் செய்தியே இல்லை. உடனே சென்று பார்த்து வா என்று சொல்லும் பொழுது அங்க வந்து லக்ஷ்மணன் கிஷ்கிந்தைக்குள்ள நுழைவான். நுழையும் போது அந்த இடத்துல சுக்ரீவன் வந்து ஒரு போகத்துல ஆழ்ந்து இருக்கான் என்பது போன்ற சித்தரிப்பு ரெண்டுலேயுமே உண்டு. அதுல வந்து தாரையை வந்து அனுப்புவான். தாரையை முதல்ல அவளை பார்த்தால் லக்ஷ்மணருடைய கோபம் தனியும் என்பதனால தாரையை அனுப்பு என்று சொல்லும் பொழுது வால்மீகி எந்த மாதிரி ஒரு சித்தரிப்பை அங்கு தருகிறார் என்றால், வாலி இறந்த பிறகு தாரை வந்து சுக்ரீவனுடைய மனைவி ஆகிவிடுகின்றாள் என்பது போல ஒரு சித்தரிப்பை தருகின்றார். ஆனால் கம்பராமாயணத்துல வந்து அவ வந்து ஒரு விதவை கோலத்துல இருக்கின்றார். இதுல வந்து மறுபடி தமிழ் மரபு எங்கிருந்து வருது என்பதே எனக்கு புரியவில்லை. ஏன்னா நான் முன்பே சொன்னேன், வால்மீகியினுடைய காலகட்டம் வந்து ரொம்ப பழையது. இன்று கூட இந்தியாவில் பல இடங்கள்ல பல சமூகத்துல, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மைய நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் கிராமங்கள்லேயே கூட ஒரு சகோதரன் இறந்து விட்டால் அவனுடைய மனைவியை வந்து அவருடைய இன்னொரு சகோதரன் மனம் புரிந்து கொள்வது என்கின்ற பழக்கம் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நானே அப்படிப்பட்ட ஒரு 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 குடும்பத்தை அறிவேன். மேட்டுப்பாளையத்துல இருக்கு அந்த மாதிரி. அப்படி ஒரு வழக்கம் இருக்கு. வால்மீகி வந்து அந்த வழக்கத்தை பதிவு செய்திருக்கின்றார். அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனால் அந்த பழங்காலத்துல வானரர்கள் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்துல அந்த பழக்கம் ஒரு சகஜமான ஒன்றாக இருந்திருக்கலாம். அதைத்தான் வால்மீகி காட்டுகின்றார். அதுல எந்த விதமான கொச்சையானதோ பச்சையானதோ ஒன்றும் கிடையாது. கம்பருடைய காலகட்டத்துல இந்த இந்த கைம்பெண் என்கின்ற ஒரு கருத்தாக்கம், கணவன் இறந்த பிறகு கைம்பெண்ணாக வாழ்வது என்கின்ற கருத்தாக்கம் சமூகத்துல ஒரு வலுவான கருத்தாக்கமாக இருந்திருக்க வேண்டும். ஒரு புனிதப்படுத்துதல் இருக்கு. ஆமா, அதனால வந்து கம்பர் வந்து தாரையினுடைய இந்த சித்தரிப்பை மாற்றி இருக்கிறார். இதை கம்பர் மட்டும் இல்ல, வேறு சில கவிஞர்களும் இதே போல அந்த தாரை விதவையாக இருந்தாள் என்பது போலதான் சித்தரிக்கின்றார்கள். அதனால இது வந்து கம்பர் மட்டும் இது காலகட்டத்தினால ஒரு பண்பாட்டு மதிப்பீடுகள்னால விளைந்த ஒரு மாற்றம். இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன என்றால், பல இடங்கள்ல வால்மீகி வந்து கம்பரை விட புரட்சிகரமாக இருக்கிறார் என்பதை வால்மீகி ராமாயணத்தை நீங்க படிச்சா சாதாரணமா புரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல உதாரணம் வந்து குகப்படலம். ராமர் வந்து குகனை சந்திக்கக்கூடிய அந்த கட்டத்துல வால்மீகி என்ன சொல்றார் அப்படின்னா, ராமர் வந்து குகன் கிட்ட ஆத்மசம சகா என்கின்றார். என்னுடைய ஆருயிர் தோழன் நீ அப்படின்னு சொல்லிட்டு குகனை வந்து கட்டி அணைத்துக் கொள்கின்றார். கட்டி அணைத்துக்கிறார். அப்படியே புஜாபியாம் சாது பீனாபியாம் அப்படின்னு வால்மீகி சொல்றார். அதாவது இவன் வந்து அயோத்தியினுடைய அரசன், அவன் வந்து நிஷாதராஜன். இந்த நிஷாதர்கள் என்பவர்கள் வந்து எப்படி வந்து இந்த இக்ஷ்வாகு வம்ச மன்னருக்கு ஒரு சம அந்தஸ்து இருக்கின்றதோ அதே போன்ற ஒரு அந்தஸ்து நிஷாதர்களுக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இதை வந்து நான் சற்று விரிவா இங்க பேச வேண்டும். அதனால இங்க இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, கட்டி அணைத்துக் கொள்கின்றான் குகன் அப்படிங்கிறார். ஆனா வந்து கம்பராமாயணத்துல நீங்க பாத்தீங்கன்னா குகனுடைய வர்ணனை எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஊற்றமே மிக ஊனொடு மீன் நுகர் நாற்றம் மேய நவையில் முகத்தினான் அப்படி. அவன் உடம்புல எல்லாம் மீன் வாசனை அடிக்குது. அவன் வந்து தள்ளி நின்று பேசுவான். அதாவது ராமர் யாரு லக்ஷ்மணன் யாருன்னு கூட குகனுக்கு வித்தியாசம் தெரியாது. அந்த 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 ராமர் தங்கி இருக்கிற இடத்துக்கு குகன் வரும்போது அங்க லக்ஷ்மணர் காவலுக்கு இருப்பார். தேவா நின்கழல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாய் அடியேன் அப்படி இருப்பான். இந்த நாய் அடியேங்கிற வார்த்தையெல்லாம் வால்மீகியில நீங்க பார்க்கவே முடியாது. சோ இங்கு வந்து ஒரு ஒரு அடியவன் என்கிற நிலையில
ராமரை விட பல படிகள் சமூக அந்தஸ்திலே குகன் தாழ்ந்திருப்பதாக கம்பர் சித்தரிக்கின்றார். அவனை கட்டி அணைத்துக் கொண்டான் அப்படிங்கிற வர்ணனை எல்லாம் இல்லவே இல்லை. குகனுடும் ஐவரானேம் என்று பின்னால் சொல்வதாக இருக்கின்றது. ஆனால் கட்டி அணைத்துக் கொண்டான்கிற வர்ணனையே இல்லை. இப்ப இதுல யாருடைய சித்தரிப்பு நல்லா இருக்கு, புரட்சிகரமா இருக்கு? வால்மீகியோட தான். ஏனென்றால் கம்பருடைய காலகட்டத்துல ஒரு சோழ அரசனை வந்து அங்க ஏதோ படகோட்டியா இருக்கக்கூடிய ஏதோ காட்டுல இருக்கிற ஒரு தலைவன் வந்து பார்க்கும்போது அவன் எப்படி நடந்து கொள்வானோ அதை கருத்தில் வைத்து ராமாயணத்துல இந்த ராமர் குகன் சந்திப்பை வந்து கம்பர் அமைத்திருக்கின்றார். இதுல வந்து தமிழ் மரபு என்பதை விட அந்த காலகட்டத்தினுடைய இடைவெளி என்பதுதான் ரொம்ப பெருசா இருக்கிறது. இதை நான் சற்று நீட்சி செய்து இதை சொல்ல வந்தா, ஒரு பெரிய கட்டுரை நான் எழுதியிருக்கிறேன், கம்பனில் குலமும் சாதியும் என்று. ஒரு 30 பக்க கட்டுரை. அது வலம் என்ற இதழ், இப்பொழுது அது நின்று விட்டது. வலம் online.in அப்படிங்கிற இணையதளத்தில் அதனுடைய பழைய கட்டுரைகளை நீங்க பார்க்கலாம். அந்த கட்டுரையில நான் முழுமையாக இந்த விஷயத்தை எடுத்து பேசியிருக்கின்றேன். கம்பன் சித்தரிக்கின்ற இந்த சமூக அமைப்பு, அதாவது இதை இப்பொழுது வாசிப்பவர்கள் எல்லாருமே அந்த இடத்துல அந்தணர்களை எல்லாம் ரொம்ப உயர்த்தி பேசக்கூடியதெல்லாம் இருக்கு. ஆவுக்காகவும் அந்தணர்க்காகவும் யாவர்க்காகவும் எளியவர்க்காகவும் சாவ பெற்றவரே தகைவானுரை தேவர்க்கும் தொழும் தேவர்கள் ஆகுவர் என்று ராமன் வாய்மொழியில் வருகிறது. அதே சமயத்துல இன்னொரு வேற ஒரு இடத்துல கும்பகர்ணன் ராமர்கிட்ட சாகும் தருவாயில பேசும்போது சொல்றான், விபீஷணனை பத்தி சொல்றான், நீதியால் வந்ததொரு நெடுந்தரும நெறி அல்லால் சாதியால் வந்த சிறு நெறி அறியான் என் தம்பி அப்படிங்கிறான். ராட்சச குலத்துல பிறந்திருந்தாலும் என்னுடைய தம்பி சாதியால் வந்த சிறு நெறி அறியான், அவன் வந்து ஆதியாய் உன்னை அடைந்தான், அதனால அவனை நீ ரட்சிக்கணும் என்று கும்பகர்ணன் வேண்டுவதாக கம்பன். இந்த கம்பன் சித்தரிக்கக்கூடிய இந்த அமைப்பு, சமூக அமைப்பு என்பது இது ராமாயண கால அமைப்பு இல்லை. இது வந்து 12ஆம் நூற்றாண்டுல சோழ நாட்டில வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு கவிஞன் சோழர் காலத்தினுடைய சமூக அமைப்பை வந்து தன்னுடைய காவியத்துல ஏற்றி வைத்து எழுதுகிறான். இந்த ஒரு அடிப்படையான விஷயம் கூட தெரியாம கம்பன் பார்ப்பன அடிவருடி என்று எந்த ஒரு ஒரு சமநிலையான நோக்கும் இல்லாமல். ஆனா வால்மீகி என்ன சொல்றார் என்றால், வால்மீகி காட்டக்கூடிய சமூக அமைப்பு என்பது வேதகால சமூக அமைப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்னேன், இந்த அயோத்தி நகர வர்ணனையில வால்மீகி என்ன சொல்றாருன்னு சொன்னேன். 4 வேதம் கற்காதவன் யாருமே அயோத்தியில கிடையாது என்றால் என்ன அர்த்தம்? 4 வர்ணத்தவர்களும் வேதங்களை கற்றார்கள். அந்த வேதகால சமூகத்துல அனைவரும் வேதம் கற்கக்கூடிய சூழல் இருந்தது என்பதைத்தான் அங்க வால்மீகி காட்டுகிறார். வால்மீகி ராமாயணத்துல எந்த இடத்திலையுமே இந்த வர்ண அடிப்படையிலான வர்ணங்கள் உண்டு என்கின்ற குறிப்பு இருக்கிறதே தவிர இந்த வர்ண ரீதியான ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு என்ன வால்மீகி ராமாயணத்துல என்றால், இந்த ஒரு ரிஷிகுமாரனை தசரதன் அம்பெய்து கொள்ளக்கூடிய அந்த கட்டம் நீங்க தெரியும் இல்லையா? தசரதர் வந்து சாகும் தருவாயில கோசலை கிட்ட சொல்லுவார். அவர் சின்ன வயசுல வேட்டையாட போகும்போது அவரு ஒரு சத்தம் வரக்கூடிய திசையை பார்த்து அம்பெய்யக்கூடிய ஆற்றல் இருந்தது. இருட்டுல வந்து யானை தண்ணீர் குடிக்கிறது என்று நினைத்து அம்பெய்து அது வந்து ஒரு ரிஷிகுமாரனை கொன்று விடுகிறார். அந்த ரிஷிகுமாரன் வந்து கண் தெரியாத பெற்றோர்கள். அப்போ வந்து அந்த ரிஷிகுமாரன் வந்து சாபம் கொடுக்கிறார் அப்படின்னு வரும். புத்திர சோகத்தினால அவர்கள் இறந்து விடுவார்கள், அதே போல நீயும் புத்திர சோகத்தினால இறப்பாய் சொன்ன தசரதர் அதை கேட்டு சந்தோஷப்படுறார். ஏன்னா புத்திரன் இல்ல, அப்ப தனக்கு புத்திர பாக்கியமே இல்லையே என்று நினைத்திருக்கும் போது ரிஷிகுமாரன் வந்து புத்திர சோகத்தினால நீ வாழ்வாய் என்றால் புத்திரன் பிறந்தாத்தான் அந்த சோகம் வரும் அப்படின்னு என்று தசரதர் சொல்கிறார் அந்த இடத்துல. ஆனா அதுல ரொம்ப முக்கியமான கட்டம் வால்மீகி ராமாயணத்துல இது வருது. ரவணன் சொல்கிறார், என்னுடைய தந்தை ஒரு வைசியர், என்னுடைய தாய் ஒரு சூத்ரன். ஒரு வைசிய ரிஷியான தந்தைக்கும் சூத்ர ரிஷியான தாய்க்கும் பிறந்தவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வராது அப்படிங்கிறார். நீ வந்து என்னை கொன்று விட்டதுனால உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வராது, ஆனால் என்னுடைய ரிஷிகுமாரன் சாபம் கொடுக்கல பாருங்க. அதுதான் அவனுடைய ஒரு மிகப்பெரிய எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆத்மா அவன்.
ஆமா. உயிரை விடுபவன் சாபம் கொடுக்கல. உயிரை விடுபவன் சாபம் கொடுக்கல. ஆனா என்ன சொல்றான், இந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு போய் என்னுடைய தாய் தந்தையர்கள் கிட்ட கொடுத்துரு என்று சொல்லிவிட்டு அவன் இறந்து விடுகிறார். ஆனால் தசரதர் மறுபடியும் அங்க போகும்போது அவர்கள் இதையெல்லாம் கேட்டு அவர்கள் வருந்தி அவர்கள் சாபம் கொடுக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வைசிய ரிஷியும் அவருடைய மனைவியான சூத்ரர் பெண் மிகப்பெரிய தபஸ்விகள் அவர்கள். அந்த தபஸ்விகளுடைய சாபம்தான் தசரதனுடைய மரணத்திற்கு காரணமாகிறது. இந்த குறிப்பு வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. ஆனால் இந்த கதையை கம்பர் எழுதும் பொழுது இந்த பாட்டுல அந்த அவர்களுடைய வர்ணத்தை பற்றிய குறிப்பு கம்ப ராமாயணத்துல இல்லை. அது வால்மீகி ராமாயணத்துல தான் இருக்கு. கம்பர் இதை சொல்லவே இல்லை. ஏன் சொல்லவில்லை அது நமக்கு தெரியாது. ஆனால் சொல்லல. ஒருவேளை தமிழ் மரபுக்கு ஏற்றபடி அது சொல்லாம இருக்கிறதே நல்லதுன்னு கம்பர் நினைச்சிட்டார் போல இருக்கு. இருந்திருக்கலாம். ஆகவே எனவே இன்னொரு புரட்சிகரமான விஷயத்தை சொல்றேன். அகலிகை படலத்தை சொல்லும் பொழுது வால்மீகி ராமாயணத்தில் உள்ள சித்தரிப்பு எப்படி இருக்கின்றது என்றால், வாயுபக்ஷா நிராகாரா என்று கௌதமருடைய சாபம் என்ன என்றால், நீ காற்றையே உண்டு கொண்டு எந்த ஆகாரமும் இல்லாமல் இருப்பாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரூபமாக அகலிகை தவம் செய்கிறாள். அவள் கல்லாய் சமைந்தாள் அப்படிங்கிறது வால்மீகத்துல இல்ல. அது புகையால் படிந்த தீ போலும் மேகத்தால் மறைக்கப்பட்ட நிலவு போலும் அவள் இருந்தாள் அப்படின்லாம் வர்ணனை வரும். அதுல அந்த ராமர் அந்த ஆசிரமத்துக்குள்ள வந்த உடனேயே அகலிகை தன்னுடைய சுயரூபம் பெற்று விடுகிறாள். அவ தேஜஸ்னால ஜொலிக்கிறா, அப்படியே தபஸ்வினி. ராம லக்ஷ்மணர்கள் அவ காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றாங்க. அவளை ஒரு அப்பேற்பட்ட தபஸ்வினி என்று இதைத்தான் வால்மீகி காமிக்கிறார். ஆனால் அவள் கல்லாய் சமைந்தாள்ங்கிற குறிப்பு காளிதாசருடைய ரகுவம்சத்துல வருது. அதை கம்பர் எடுத்துக்கொண்டு அதை ஆழ்வார்களுடைய இதுல கல்லை பெண்ணாக்கி என்று ஒரு வரி வருகிறது. தன்னுடைய காவியத்துல காகுத்தன் கடல் துகள் கதுவ என்று கம்பர் அதே போல எழுதுகிறார். அவளுடைய அகலிகை ராமனுடைய திருவடியினால் சாப விமோசனம் பெற்றாள் அப்படி என்கிற அந்த கருத்து தான் கம்பராமாயணத்துல இருக்கு. அது காளிதாசன்ல இருந்து வந்தது. ஆனா வால்மீகியில தன்னுடைய தவத்தினால, அவள் இவ்வளவு நாள் தவம் செய்ததுனால, அந்த தவத்தினுடைய பலத்தினால அவளுக்கு ராம தரிசனம் கிடைக்கிறது. இந்த ராம தரிசனம் கிடைத்ததுனால அவள் தன்னுடைய சுய ரூபத்தை அடைகிறாள். இதுதான் வால்மீகி சொல்றது. இதை கம்பன் இப்படி எழுத போக அகலிகை மீண்டும் கல்லாய் சமைந்தாள் அப்படின்னு அதை வச்சு புதுமை பித்தன் ஒரு கதை எழுதுறாரு. சாப விமோசனம் இதெல்லாம் கம்பன் செய்தது. வால்மீகியில் அப்படி இல்ல. இதெல்லாம் முக்கியமான வேறுபாடுகள். எனவே ஒட்டுமொத்தமாக கம்பன் செய்திருக்கின்ற வேறுபாடு என்பது, அதாவது இது ஏதோ ஒரு பெரிய தமிழ் மரபு என்று அவ்வளவு பெரிய கலாச்சார வேறுபாடு என்பது ஒட்டு பிரதேச ரீதியாக பாரதத்துல குறிப்பாக ராமாயணம் என்கின்ற இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அப்படி பெருசா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நான் 2-3 இடங்களை எடுத்து காண்பித்தேன். இதை தவிர வேற நீங்க என்ன தமிழ் மரபு என்று எதை சொல்வீர்கள் என்று புரியவில்லை. ஏன்னா காவிரியை போன்று புனிதமான நதி கங்கை என்று சொல்கிறார். அதுல அது ஒரு இயல்பான விஷயம். ஏனென்றால் காவிரி பாயும் தேசத்துல இருக்கிறவன் கங்கையோடு அதை தொடர்புபடுத்தி பாடுறதுல என்ன? இப்ப இதுவே வேற ஒரு பிரதேசத்துல இருப்பவர்கள் அந்த பிரதேசத்தோட சேர்த்து அதை ராமாயணத்துக்குள்ள கொண்டு எழுதுதானே செய்வார்கள். இதுல எனவே இது அடிப்படையில இது ஒரு ஏதோ சம்ஸ்கிருத மரபு என்பது வடதுருவம், தமிழ் மரபு என்பது தென் துருவம். அதுல அதுல என்னெல்லாம் நல்லதோ அதெல்லாம் இதுல கெட்டது, இப்படி கம்பர் ராமாயண கதையை மாற்றி இப்படியா இருக்குது? இல்லவே இல்லை. ராமன் நற்குண கடல் என்று கம்பர் சொல்கிறார். அதேதான் வால்மீகி நற்குண கடல் என்ற சொல்லே கம்பராமாயணத்துல இருக்கு. நற்குண கடல் ஆடுதல் நன்றரோ பாயிரத்துல கம்பர் சொல்ற. ஆமா, இதுதான் இந்த 2 காவியங்களையும் இருக்கின்றது. இது இப்படி ஒவ்வொரு இந்த வேறுபாடுகள் உள்ள இடங்கள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம அலசலாம். அது ரொம்ப விரிவான ஒரு உதாரணத்திற்காக இந்த விஷயங்களை நான் கூறினேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதே ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்கள் சொன்னது போல
கம்பனை வந்து நம்முடைய தரப்பு அப்படின்னு ஒரு சிலர் அதை எடுத்துக்கொண்டு அவர் எப்படியா வால்மீகி எதிராக நிப்பாட்டிடணும் அப்படிங்கிற போக்கோடவே ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆமா. பார்க்குறோம். அது ஆய்வுன்னு கூட சொல்ல முடியாது. ஆமா. ஏன்னா ஆய்வு பண்ணணும் அப்படின்னா வடமொழியில இருக்கக்கூடிய வால்மீகி ராமாயணத்தை முழுக்க படிச்சிருக்கணும். இங்கே கம்பராமாயணத்தையும் முழுக்க படிச்சிருக்கணும். இது போக நீங்கள் சொன்ன மற்ற ராமாயணங்கள் பற்றிய ஓரளவு அடிப்படை அறிவாவது இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் இந்த ஒப்பீடே பண்ண முடியும். அதை சரியாக படிக்காதவர்கள் இப்படியான ஒப்பீடை பண்ணி மக்களை குழப்புகிறார்கள். ஆமா. அதனால தான் இது இரண்டையும் கற்ற இது வால்மீகியும் கம்பனும் ஒன்றாக கற்ற அதே போல மற்ற ராமாயணங்கள் பற்றிய புரிதலும் இருக்கக்கூடிய உங்களை அழைத்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததே அதுதான் முக்கியமான ஒரு காரணம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ம். நான் இது தொடர்ச்சி அந்த ஆ. சமூக விஷயத்தை பத்தி சொன்னேன் இல்லையா? இங்க தமிழ்நாட்டுல கட்டமைக்கப்பட்டக்கூடிய பிம்பம் என்ன என்றால், இந்த வால்மீகி வந்து ம். ஆரியர்களுடைய பிராமணிய மதத்தினுடைய ஒரு பிரதிநிதி. கம்பன் வந்து இங்க தமிழினுடைய திராவிட கலாச்சாரத்தினுடைய பிரதிநிதி. ஆமா. உண்மையில வால்மீகி எப்படி பார்க்கப்படுகிறார் அகில பாரத அளவில் என்றால், வால்மீகி வந்து இன்றைக்கு ஓகே அவர்கள் இன்றைக்கு ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பழங்குடியினருடைய பிரதிநிதி வால்மீகி. வால்மீகி என்று ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்கு. அவங்க வந்து ஸ்கெட்யூல்டு ட்ரைப். கர்நாடகத்துல அந்த சமுதாயம் இருக்கு, வால்மீகி சமுதாயத்தை. அவர்களுக்கான மடங்கள் இருக்கு. வட இந்தியாவில் நீங்க சொல்லவே வேண்டாம். வால்மீகி கம்யூனிட்டி என்பது ஒரு அவர்கள் வந்து தங்களை வால்மீகி முனிவருடைய சந்ததியினராக கருதி கொள்கிறார்கள். வால்மீகி ஜெயந்தி என்று ஒரு பெரிய பண்டிகை வரும். அதுல வந்து அவர்கள் வால்மீகி மகர்ஷிக்கு கோவில்கள் உண்டு. அந்த கோவில்கள்ல பூஜை செய்பவர்கள் எல்லாமே வந்து அந்த வால்மீகி சமுதாயத்தினரை சேர்ந்தவர்கள் தான். வால்மீகி ராமாயணத்துல நம்மளுக்கு எந்த வால்மீகியினுடைய குலம் என்ன என்பதற்கு எந்த அகச்சான்றுகளும் இல்லை. ஆனால் பிற்கால புராணங்கள்ல வால்மீகி வந்து ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரராக இருந்தார், ஒரு வேடராக இருந்தார். கதையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, ரொம்ப பிரபலமான கதைகள். ஆக வால்மீகி என்பவர் ஏதோ ஒரு கானகவாசி சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது வந்து புராணங்கள்ல வெளிப்படையாகவே கூறப்பட்டுள்ளது. அதனால இப்ப இந்த சமுதாயத்தினர் வந்து வால்மீகியை தங்களுடைய முன்னோர் என்று கருதுவது சும்மா ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாமல் என்றும் நம்ம சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் இது ரொம்ப மிக பழங்காலத்திய ஒரு வரலாறு என்பதனால உண்மையிலேயே வால்மீகி ஒரு மகரிஷி என்பதை நாம் அறிவோம். நதி மூலம் ரிஷி மூலம் தேடக்கூடாது என்பது நம்முடைய மரபுல வரக்கூடிய ஒரு விஷயம். உண்மையில ஆனால் இன்றைக்கு வால்மீகியினுடைய வாரிசாக தங்களை யார் கருதுகிறார்கள் அப்படிங்கிறது இங்க தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க என்பதனால அதை பெரியது. இப்ப கம்பருக்கு வரலாம். கம்பருடைய குலத்தை பற்றி நான் கூறவில்லை, கம்பருடைய கல்வி சிறப்பை பற்றி இதற்கு முந்தைய தொடரில் நான் பேசினேன். கம்பர் வந்து உவச்சர் என்ற குலத்தை சேர்ந்தவர். இந்த உவச்சர்கள் என்பவர்கள் யார் என்றால், அவர்கள் வந்து ஒரு உயர் ஜாதியினர் கிடையாது. இதை ஆராய்ந்த ராகவையங்கார் போன்ற ஒரு கருத்து என்ன என்றால், தரையில் கீழிடின் தச்சரும் காய்வரோ என்று பாயிரத்தில் ஒரு வரி வருது. அதாவது அவை அடக்கத்தை சொல்லும்போது, அறையும் ஆரடங்கும் மடப்பிள்ளைகள் தரையில் கீழிடின் தச்சரும் காய்வரும். அதாவது இந்த தச்சர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் சின்ன சின்னதாக நான் வந்து இது செய்யறேன் அது செய்யறேன் என்று அந்த மர சாமான்களை எல்லாம் கீறி விளையாடி எதோ செய்வார்கள். அவர்களுடைய பெற்றோர்களை வந்து அது ஏதோ பசங்க விளையாடுறாங்க என்று கோபித்துக் கொள்வதில்லை. அதுபோல நானும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல ஒரு காவியத்தை எழுதுகிறேன் என்று ரொம்ப பணிவோட கம்பர் சொல்கிறார். இந்த குறிப்பை வைத்து அந்த உவச்சர் என்பது தச்சராக இருக்கக்கூடுமோ என்று ஒரு கருத்து உள்ளது. ஆனால் அதை ஆய்வாளர்கள் ஏற்கவில்லை. வேறு சில சாற்று கவிகள்ல திருவழுந்தூர் உவச்சன் என்ற சொல் வருகிறது. உவச்சர்கள் என்பவர்கள் காளி கோவில் பூசாரிகள். இன்றைக்கும் வந்து கேரளத்துல ஓச்சன் என்ற ஒரு சமுதாயம் இருக்கின்றது. அவர்கள் பூசாரிகளாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல கம்பர் என்றே ஒரு சமுதாயம் இருக்கிறது. அவர்கள் வந்து அம்மன் கோவில்ல பூஜை செய்கிறார்கள் இன்று வரை. அந்த சமுதாயத்திற்கு கம்பர் என்று பேர் இருந்ததுனால கம்பர் வந்து இந்த காளிகோவில் பூசாரிகளாக இருந்தவர்களுடைய ஒரு குலத்திலே வந்தவர். ஆனாலும் கல்வி கேள்விகளிலே மிக சிறப்புற்று இந்த ராமாயணத்தை எழுதியிருக்கிறார். ஆக இவங்க ரெண்டு பேருமே இவர்கள் அதிகமாக வெறுக்கக்கூடிய ஒரு பார்ப்பனிய உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள் கிடையாது. ராமாயணம் என்பது
இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தினருக்கும் ஒவ்வொருவருக்கும் பொதுவான ஒரு மகோன்னதமான மானுட காவியம். அது ரொம்ப ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் சொந்தமானது சொந்தமானது அல்ல. உரியதல்ல. சொல்லப்போனா காவிய நாயகனே கூட பிராமணன் அல்ல, சத்திரியன் தான். ஆமா. சத்திரியன் என்பது ஒரு ஒரு அது ஒரு இன்சிடென்டல். ஆமா. அவர் குகனை கட்டி தழுவி கொள்கின்றார். விபீஷணனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். ஜடாயு பறவை, பறவை. ஒரு பறவையை தன்னுடைய தந்தைக்கு சமானமாக கருதி நீர்க்கடன் செய்து அவரை உயர்ந்த கதிக்கு அனுப்புகிறார். இதெல்லாம் பார்க்கணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. இதை தாண்டி கம்பராமாயணம் பற்றி இன்னும் சில கேள்விகள்லாம் நமக்கு இருக்கு. அதெல்லாம் அடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.